நைட் பிரஷிங் ஏன் முக்கியம்னா, மோஸ்ட்லி ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும், ஸ்கூல்ல படிக்க ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல காலேஜ்ல படிக்க ஸ்டூடெண்டா இருக்கட்டும், காலையில ரொம்ப பிஸியா தான் இருப்பாங்கல்ல. 9 மணிக்கு ஆபீஸ் போகணும்னா 8:30 தான் எழும்பவே செய்வாங்க, ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும். சரி, அப்ப ஹரிபரியில நமக்கு சரியா பல்ல பிரஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க நைட் காலம் ஒரு நேரம் பிரஷ் பண்ணுங்க, பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரஷ் பண்ண பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது, ஒரு நேரம் பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணது பிரஷோட பிரிஸ்டல்ஸ் பல்லுல எல்லா சர்ஃபஸ்லயும் படணும். பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பல்ல ரப் பண்ணீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், அது எல்லாரும் வயலையும் இருக்கும். அந்த பிசு பிசு என்கிறது டெய்லி உள்ளது, டெய்லி பிரஷ் பண்ணி வெளியே தள்ளிடணும். ஒரு 4 நாள் ஒரு பர்டிகுலர் டீத் சர்ஃபஸ்ல பிரஷ் படலன்னு வச்சுங்க, அந்த பிசு பிசுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இறுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இறுகிச்சுன்னா அடுத்தது அதை கிளீன் பண்ணி எடுக்கிற வெரி டிஃபிகல்ட்டா இருக்கும். அது அடுத்து ஈர் பிரச்சனைக்கு வழி இருக்கும், ஈர் தரிக்கும், ஈர் ரத்தம் வரும், பல் கூசும், வாய் ஸ்மெல் அடிக்கும், இப்படி ஃபர்தரான பிரச்சனைகளை வரைக்கும் வழி வரும். அதனால நைட் ஒரு நேரம் பிரஷ் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா சர்ஃபஸ்லையும் படும்படியா பிரஷ் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணி முடிஞ்சதும் உங்க ஃபிங்கரை மேல கம்மில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மேல கம்ம மேல இருந்து கீழேயும், கீழே கம்னா கீழே இருந்து மேலேயும் கொடுங்க. அப்போ பல்லுக்கும் டிஷ்யூ கடையில கேப்ல ஏதாவது ஃபுட் பார்ட்டிகள் இருந்தா கூட வெளியில வரும். பிரஷ் பண்ணிட்டு நல்லா கார்கிள் பண்ணுங்க. வாய்ப்பு பிடிக்கிறது மவுத் வாஷா இருந்தா பெட்டர், இல்லைன்னா சால்ட் வாட்டரையாவது வாய்க்குள்ள விட்டு நல்லா பல்ல கடிச்சு நல்லா குப்பிடிச்சிட்டு துப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா வாய் குப்பிடிச்சிட்டு படுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்.